பாவம்னா என்னங்கிறத ஒழுங்காக எலாபரேட் பண்ணாலே 10 பேர் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் என்னது, அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பில் எங்கே மாட்டுவோம் தெரியுமா? அவர் என்னை மன்னிச்சாருன்னு சொல்லும்போது ஓகே, ரட்சிப்பினுடைய முதல் ஸ்டெப்பில் ஓகே நான் பரிசுத்தவானா மாறிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஓகே. ஆனால் இந்த ரட்சிப்பினுடைய செகண்ட் ஸ்டேஜில் நாம் எவ்வளோ விக்டோரியஸாக இருக்கிறோமோ அவ்வளோ விக்டோரியஸ் தான் வெளியில் உள்ளவங்களை ரட்சிப்பினுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். புரிஞ்சவங்க மட்டும் கைவேதுங்க பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் what I'm telling. நாம் ரட்சிப்பினுடைய எத்தனாவது ஸ்டேஜில் இருக்கிறோம்? பிளஸ்ஸி, ரட்சிப்பினுடைய செகண்ட் ஸ்டேஜில் நாம் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோமோ அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாகத்தான் வெளியில் உள்ளவங்களை ரட்சிப்பினுடைய முதல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். புரிஞ்சவங்க மட்டும் கைவேத்துங்க. how many of you would understand this? எஸ்தர் என்ன புரிஞ்சு? எஸ்தர் புரியலா? அவன் தான், அதுதான் மனுஷி. ஓ மனுஷன், திரும்ப பாலா என்ன பார்த்து மனுஷன் இப்படி சொல்லி கொடுத்தது பிறகு அவளுக்கு புரியலன்னா மனுஷன்னா அப்படிதான் இருப்பான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுமாண்ணா? ப்ளஸ் சி புரிஞ்சுதா? புரியல? அவன் ஒரு தீர்மானத்தோடு வந்து உட்காந்துருக்கா. ஏப்பா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோமாக்கா? ரட்சிப்பினுடைய 2வது ஸ்டேஜில் நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம். அதனுடைய 2வது ஸ்டேஜில் இருக்கிறோம். ரட்சிப்பினுடைய எத்தனாவது ஸ்டேஜில் இருக்கிறோம் தம்பி? 2வது ஸ்டேஜில் இருக்கிறோம். ரட்சிப்பினுடைய 2வது ஸ்டேஜ் தான் பாவத்தோட போராடுறது. பாவம் செய்யாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்கிறோம். ரட்சிப்பினுடைய 2வது. இந்த 2வது ஸ்டேஜில் நம்ம எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறோமோ அவ்வளவு வெற்றிகரமாகத்தான் வெளியில் கிடக்கக்கூடியவங்களை முதல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். இப்போ கூட புரியலைன்னா அழுதுருவேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கண்ணாடி சொல்லு தம்பி. உன் பேர் மறந்துட்டேனே. இல்லை லாஸ்ட்டு அதான் ஒன்று தான். இல்லை இந்த இவன் ஜெரின். ஜொரம்னு ஒரு பையன் இருக்கல, ஜொரம். அவன் பேர் ஜெரோம். ஆனால் நான் அவன் கூட உள்ளவங்கெல்லாம் ஜொரம்னே சொல்கிறானுங்க. பாவாது யார் வைத்த பிள்ளையோ அவனை எல்லாரும் சேர்ந்து ஜொரமாக்கிட்டாங்க. நல்லா கவனமாக கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொன்னேன் தம்பி சொல்லுங்க? ஜொரம்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டாவது ரட்சிப்பினுடைய எத்தனாவது ஸ்டேஜ்? 2வது ஸ்டேஜில் நம்ம எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக வாழ்கிறோமோ அவ்வளவு தூரம் வெற்றிகரமாக தான் வெளியில் உள்ளவங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும்.